அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒன் மார் யூன் சேனல். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் அப்புறம் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ் தெரிவிச்சுக்கிறேன். சமீப காலமாக கொஞ்சம் வீடியோ போடுறதுல கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. கொஞ்சம் பர்சனல் ஒர்க்னால இனி நிறைய ரிவ்யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சனத்தில் பார்க்க போகிற படம் இந்த இயர் எண்டில் வந்து சிறப்பான படமாக எல்லாராலையும் பாராட்டப்படுற இயக்குனர்கள் மற்றும் படம் பார்த்த அந்த ரிவ்யூவர்ஸ்லேருந்து பொதுமக்களாலையும் பாராட்டப்படுற படமாக வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இன்றைக்கி 9 மணிக்கு நான் பார்த்தேன் அந்த படம். அந்த படம் தான் விக்ரம் பிரபு அவர்கள் நடிப்பில் சுரேஷ் ராஜகுமாரி அவர்கள் இயக்கத்தில் டானாகரன் தமிழ் கதையில் வந்து நல்ல ஒரு படமாக வெளியே வந்திருக்க படம் தான் சிறை. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு கதைகளத்தோட எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் ஒரு சிறந்த படமாக வந்திருக்கு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்ற டீட்டெயிலான விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்கள்லாம் அந்த ரிவ்யூவில் இருக்குது. ஸோ அதனால் ரிவ்யூவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் உங்களை வந்து ஏமாற்றாது. ஸோ இந்த படத்தில் வர கொஞ்சம் ஒரு சில ஒரு வயலன்ஸ் காட்சிகளால் கொஞ்சம் சின்ன பசங்களை தவிர மீதி ஒரு 16+ இருக்கவங்களாம் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தரமான படைப்பை கொடுத்துருக்க மொத்த டீமுக்கும் நம்ம பாராட்ட முதலே தெரிவிச்சுக்கிறோம். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, விக்ரம் பிரபு வந்து ஏட்டுவாக இருக்கார். அதாவது என்னென்னா ஏஆர் ஃபோர்ஸ்னு சொல்லி ஆர்ம்டு ரிசர்வ் ஃபோர்ஸு. அது அவங்களோட ஒர்க் என்னென்னா, இந்த கைதியாக இருக்க விசாரணை கைதிகள் மற்றும் கைதிகளை வந்து ஒரு ஜெயில்லேருந்து கொண்டுட்டு போயிட்டு கோர்ட்டில் ஆஜர் பண்ணிட்டு திரும்ப அந்த ஜெயிலில் கொண்டாந்து போடுறது தான் அவங்களோட ஒர்க்கு. அவர் வந்து ஏட்டாக இருக்கார். அவர் கீழே 2 கான்ஸ்டபிள் இருக்காங்க. சீனியர் ஏட்டாக இருக்காருன்னு வச்சிங்கன்னா விக்ரம் பிரபு அவர்கள். ஸோ அவர் வந்து ஒரு அப்துல் வஹாப்னு சொல்லி ஒரு விசாரணை கைதி 5 வருஷமாக விசாரணை கைதியாக இருக்கார். அவரை வந்து வேலூர்லேருந்து சிவகங்கை கோர்ட்டில் வந்து சரண்டர் பண்ணிட்டு அங்கே ஒரு போயிட்டு வாய்தா வாங்கிட்டு திரும்ப கொண்டாந்து ஜெயிலில் போடுற அந்த ஒரு வாய்தா வாங்கிட்டு வர்ற அந்த ஒரு லாங்கு அந்த எஸ்கார்டுக்காக போகிறாரு. ஸோ இவரும் 3 கான்ஸ்டபிளும். ஸோ அந்த கைதி அவர் தப்பிக்க முயற்சி பண்ணுறாரு. ஸோ இது எதனால் அவர் தப்பிக்க முயற்சி பண்ணார், அவர் தப்பிச்சாரா இல்லை இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் வழியில் சந்திக்கிற பிரச்சனையை வந்து சீட்டேஜ் த்ரில்லராக சொல்லி கடைசியில் என்ன நடந்ததுன்றத எதிர்பாராத ட்விஸ்ட்டோட முடிகிற கிளைமேக்ஸாக சொல்கிறது தான் பேலன்ஸான மிச்ச கதை. நம்ம வந்து பொதுவாகவே ஒரு கருத்து இருக்குது, தமிழில் வந்து மலையாள படங்களுக்கு இணையாக வந்து இப்போ சமீப படங்கள் அந்தளவுக்கு ஸ்பீடாக வந்து கொடுக்குறது கொஞ்சம் குறைஞ்சிச்சோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. ஸோ நாயாட்டு மாதிரியான படங்கள்லாம் மலையாளத்தில் வருது, தமிழில் அந்த மாதிரியான படங்கள் வர்றது கம்மியாயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு குறை இருந்தது. ஸோ அந்த படத்தை நிறைவு செய்கிற விதமாக டானாகரன் சமீபத்தில் வந்தது. விசாரணை, டானாகரன் மாதிரியான படங்கள் அந்த போலீஸ் பேஸ்டு ஸ்டோரியை மையப்படுத்தி வந்த கதை படங்கள்லாம் வெற்றி பெற்றுச்சு ஓரளவுக்கு. அந்த மாதிரியான வரிசையில் இந்த படத்தையும் சொல்லலாம். மலையாள படங்களுக்கு நிகரான அந்த சஸ்பென்ஸ் ஹோல்ட் பண்ணுறது, நாயாட்டு, ரெட்டா அந்த படங்கள் மாதிரியான ஒரு சஸ்பென்ஸ் ஹோல்ட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த படம் கண்டிப்பாக அந்த ஒரு டென்ஷனை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறதுலே சிறப்பாக கொண்டு போனதில் படத்தோட மொத்த குழுவினருக்கு நம்ம பாராட்டுகளை முதல்ல தெரிவிச்சுக்கலாம். படத்தோட இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி சிறப்பான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. அதுக்கு பேக் போனாக வந்து படத்தோட ரைட்டர், அதாவது ஏற்கனவே போலீஸில் இருந்தவர் தான், அவர் டானாகரன் தமிழ் அவர்கள் தான் அந்த படத்துக்கு கதை எழுதி உரையாடல்லையும் அந்த வசனங்கள்லையும் நல்லாவே மேம்படுத்தியிருக்காரு. படத்தில் வந்து நல்லாவே நம்ம ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுது. என்னென்னா படத்தில் வந்து கிட்டத்தட்ட நம்ம படம் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து நம்ம நேர்லேயே பார்க்குற மாதிரியான வந்து ஒரு போலீஸ் ப்ரொசீடியல் அந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே நல்லாவே கொண்டு வந்திருக்காரு திரையில். அதனால் இயக்குனருக்கும் கதாசிரியருக்கும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அடுத்ததாக படத்தில் உள்ள கேஸ்டிங்கே ஒரு இது சொல்லுவாங்க, கேஸ்டிங் நல்லா அமைஞ்சாலே பாதி படத்தை அதே கொண்டு போய்டும்னு. அது மாதிரி இந்த படத்தில் வந்து அண்டர் ப்ளே பண்ணியிருக்காரு நடிகர் விக்ரம் பிரபு அவர்கள். அவர் சமீபத்தில் தேர்ந்தெடுக்க படங்கள்லாம் நல்லாவே இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா இறுதி சுற்று, டானாகரன் மாதிரியான வரிசையில் இந்த படமும் சிறப்பான படமாக வந்திருக்கு சரி. ஸோ அவர் வந்து நல்லாவே அவருக்கு ஏற்ற ரோலை நல்லாவே பண்ணியிருக்காரு. அண்டர் ரேட்டட் ரோல் தான், அதை நல்லா ஷட்டிலாக பண்ணியிருக்காரு. ஒரு கான்ஸ்டபிள், அது மெச்சூர்டான ஒரு நடிப்பு, அதில் ஒரு மனுஷத்தன்மை, கோபம், ஆக்ரோஷம், அந்த போலீஸ்க்கு உண்டான அந்த பவரை யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதில் உள்ள அந்த லூப் ஹோல்ஸை கண்டுபிடிச்சி அதில் உள்ள நியாயத்தை வெளிப்படுத்துறதுன்னு சொல்லி அவருக்குன்னே எழுதப்பட்ட கதை நல்லாவே அவர் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. நல்லா உள்வாங்கி நடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கணும். நடிகர் விக்ரம் பிரபு அவர்களுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் ஷோ கமலா தேட்டரில் தான் பார்த்தேன். அவரும் அந்த படம் முடிச்சவொன்னே வந்து அவரும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். படத்தோட ரசிகராக அவரும் ரசித்து பார்த்தாரு. பல மூமெண்ட்டுகள் கிளாஸ் வாங்குற படம் இருந்தது. அவரோட நடிப்பும் சிறப்பாக இருந்தது. படத்தில் வந்து இன்னொரு முக்கியமான கேரக்டரில் வந்து அப்துல் வஹாப் கேரக்டரில் எல்கே அக்ஷய்குமார் அவர் வந்து புதுமுகன்னு சொல்லக்கூடிய அளவுக்குள்ள சிறப்பான நடிப்பை பண்ணியிருக்காரு. முதல் படம் தெரியும் அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஒரு சில காட்சிகளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. இன்னும் வருங்காலங்களில் நிறைய படங்கள் பண்ணுவார். எனக்கு அவர் நடிப்பை பார்க்கும்போது கிட்டத்தட்ட எண்ணெய் தோழன் பாபு அவர்கள் நல்ல சிறப்பான படங்கள் தந்தார்.
சிறந்த நடிகர் அவரு. அவர் மாரியான முகத்தோற்றம் இருக்கு. அவரும் சிறப்பான நடிப்ப குடுத்துருக்காரு. அவருக்கு நம்ம பாராட்டுக்கள தெரிவிச்சுக்கலாம். அறிமுகம் தெரியாத அளவுக்கு சிறப்பா பண்ணியிருக்காரு. ஹீரோயினா மனிஷ்மா. அவங்களும் வந்து கிட்டத்தட்ட பழைய காலத்துல லெஜெண்டரி ஆக்ட்ரஸ் ரேவதி மாரியான ஃபேஸ் கட்ல நல்லாவே நடிப்ப ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் சிறப்பான நடிப்பு குடுத்துருக்காங்க. அவங்களும் பாராட்டுகள். அது இல்லாம விக்ரம் பிரபு ஒய்ஃப் கேரக்டர்ல சில சீன்கள்ல மட்டும் வராங்க. அவங்களும் சிறப்பா பண்ணியிருக்காங்க. படத்துல வந்து ஒரு ரோல் குடுத்தாலும், சின்ன ரோல் குடுத்திருந்தாலுமே அது நல்லா நெயில் பண்ற விதமா பண்ணியிருக்காரு மூணார் ரமேஷ் அவர்கள். நெறைய படங்கள்ல தோன்றியிருந்தாலும், இந்த படம் அவருக்கு நல்ல ஒரு பிரேக் குடுக்கணும்னு சொல்லக்கூடிய அளவுல இனி பல படங்கள் பண்ணுவாரு. இந்த படம் பாருங்க உங்களுக்கே தெரியும். ஒரு 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 5 நிமிஷம்க்குள்ள தான் வரும் அவரோட போர்ஷனு. படத்துல வந்து கிளாப்ஸ் வாங்குற அளவுக்கு சிலம்புந்த டயலாக் டெலிவரி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. மூணார் ரமேஷ் அவர்களுக்கு பாராட்டுகள தெரிவிச்சுக்கிறேன். தனியா மென்ஷன் பண்ணக்கூடிய அளவுல சில பேர் அவங்க கேரக்டர அப்படி நெயில் பண்ணிடுவாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுல அவரோட நடிப்பும் நல்லா இருந்தது. படத்துல எல்லாம் இந்த 2 அசிஸ்டன்ட் கான்ஸ்டபிள் மாரி அதாவது விக்ரம் பிரபு அசிஸ்டன்டா வரவங்களும் அவங்க ரோல் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்துல கேஸ்ட் அண்ட் க்ரூவே நல்லாவே இருக்கு. அந்த மொற பையனா அதாவது ஹீரோயினுக்கு அக்கா வீட்டுக்காரா வரவங்க, ஹீரோயினுக்கு அக்கா, அப்புறம் ஹீரோவோட அம்மா அதாவது அப்துல் வகாப்போட அம்மா கேரக்டர்ல வந்தவங்க. பேரு ரேஷ்மான்னு நெனைக்கிறேன் அவங்க நேமு. அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்படி சின்ன சின்ன ரோல் பண்ணவங்க, அது குறிப்பா வந்து ஜட்ஜி கேரக்டர்ல தேனப்பன் அவர்கள் நல்ல கேரக்டர் ரோலு. இன்னொரு ஜட்ஜா வரவங்கன்னு சொல்லி படத்துல சின்ன சின்ன ரோல் பண்ணவங்களும் சிறப்பா பண்ணியிருக்காங்க. இன்னொரு படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஜஸ்டின் பிரபாகரன் அவரோட மியூசிக் பிஜிஎம்லாம் வேற லெவல்ல தெறிக்க விட்டாரு. படத்தோட இன்டென்ஸா ஹோல்ட் பண்ணுது. பாட்டுகள் கூட ஓகே ரகம் தான் நல்லாயிருக்கு. ஓரளவுக்கு மெலடியஸ் தான் இருக்கு. படத்தோட ஓட்டத்த எந்த அளவும் பாதிக்காத அளவுல இருக்கு. படம் வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லயும் நல்லா இருக்கு. கேமரா ஆங்கிள், ஆக்ஷன்ஸ், கோரியோகிராஃபி எல்லாமே நல்லா சிறப்பாக கொண்டு போயிருக்காங்க. படம் மைனஸே இல்ல. இன்னும் பெட்டரா என்ன பண்ணியிருக்கலாம்னு பார்த்தா, அந்த ஒரு ஹீரோ, ஹீரோயின் போர்ஷன்ஸ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோன்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்கு. அதில இன்னும் கொஞ்சம் அத கம்மி பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் டென்ஷன அதிகப்படுத்தியிருக்கலாமான்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்கு. படத்துல வந்து பல காட்சிகள் வந்து பரபரப்ப கூட்டுனாலும் கொஞ்சம் நடுவுல அங்கங்க இந்த கான்செப்ட்ல வச்சு சின்ன சின்ன காமெடிகள் வருது. அத இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி படத்துல கொஞ்சம் மைல்டா கொண்டு போயிருக்கலாமோ! ஒரே ரொம்ப சோகமா போயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்கு. எண்டிங் நல்லா இருந்தாலும், எதிர்பாரா ட்விஸ்ட்டோட முடிஞ்சாலும், இன்னும் கொஞ்சம் காமெடி கொஞ்சம் மைல்டு கொண்டு போயிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருக்கும். அது இல்லாம விக்ரம் பிரபு கொஞ்சம் லவ் ஸ்டோரி மாரி வச்சு பண்ணியிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து வந்திருக்கலாம். ஸோ படத்துல மத்தபடி சின்ன சின்ன குறைகள் தான். அது படத்தோட ஓட்டத்த எந்த அளவிலும் பாதிக்கல. அது இல்லாம படத்துல வந்து குறிப்பிடத்தக்க இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து தேவையான கேரக்டர தேவையான இடத்துல கட் பண்ணியிருக்க எடிட்டருக்கு நம்ம பாராட்டுகள தெரிவிச்சுக்கணும். ஏன்னா படத்துல எக்ஸ்ட்ராவா எந்த சீனும் படத்துல எக்ஸ்ட்ராவா தெரியாத அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது இல்லாம இந்த படத்தோட முக்கியமா நம்ம டேக் அவேவா கொண்டு போறது என்னன்னா, மத அரசியல வந்து மைல்டா யாருக்கும் வலிக்காத அளவுக்கு மெல்லிதா சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாத அளவுக்குல சென்சார்கள மாட்டாத அளவுக்குல நல்ல ஒரு கருத்தையும் நல்லா போல்டா சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு சமூக நல்லிணக்கத்துக்கான ஒரு மெசேஜா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இயக்குனருக்கும், கதாசிரியர் மற்றும் படக்குழுவுக்கும் நம்ம பாராட்டுக்கள தெரிவிச்சுக்கலாம். ஸோ இந்த வருஷத்துல இயர் எண்ட்ல வந்திருக்க சிறப்பான படமா இந்த படம் வந்திருக்கு. சிறை. ஸோ இந்த படம் தியேட்டர்ல பார்த்தா தான் அந்த எஃபெக்ட் நல்லாருக்கும். ஓடிடில வரும்போது கண்டிப்பா கொண்டாடக்கூடிய படம் தான். தியேட்டர்ல ஆடியன்ஸோட பார்க்கும்போது அந்த வைப்ஸே வேற லெவலா இருக்கும். நான் இப்ப இன்னைக்கு கமலா தியேட்டர்ல தான் பார்த்தேன். நல்லாருக்கு. சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே நல்லா இருந்தது. படத்தோட க்ரூவும் சேர்ந்து பார்த்தாங்க படத்த. படம் எண்டு முடிச்சோனே அவங்களும் நெகிழ்ச்சியா இருந்தது. ஸோ அவங்களும் வந்து அவங்களோட ஒரு அந்த கிராட்டிட்யூட வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க சந்தோஷத்த வெளிப்படுத்திக்கிட்டாங்க. ஸோ இந்த படத்தோட மொத்த குழுவுக்கும் நான் பாராட்டுக்கள தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து நல்ல படமா வந்திருக்கு. ஸோ மொத்த குழுவினருக்கும் நம்ம பாராட்டுகள். நம்மளோட ஃபைனல் வெர்டிக்ட் என்னன்னா, இந்த படத்துல ஏற்கனவே சொன்ன மாரி சின்ன சின்ன ஒரு வன்முறை காட்சிகள், இந்த வார்த்தை பிரயோகங்கள் இருக்கிறதால அது குழந்தைகளுக்கான படம் கிடையாது. 16+ இருக்க அடல்ட்ஸ் வந்து ஃபேமிலியோட தாராளமா பார்க்கலாம். நல்ல ஒரு சோசியல் மெசேஜ் கலந்த படம் தான் இது. பரபரப்பு வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. குறிப்பா வந்து இன்டர்வல் கட்டு இதுவரைக்கும் நம்ம பார்த்த படங்கள் மாரி இல்லாம வித்தியாசமான இன்டர்வல் கட்டு அதுவே ப ப பரபரப்பா போய் முடியுது. எண்டிங்கும் நல்லாவே பாசிட்டிவான நல்ல ஒரு எதிர்பாராத ஒரு முடிவா தான் இருக்கு. நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த மாதிரியான முடிவு சொன்னா ரிவீல் ஆயிடும். ஸோ படம் பாருங்க. பார்த்துட்டு உங்க கருத்துக்கள, பின்னூட்டங்கள தெரியப்படுத்துங்க. இந்த படம் பார்த்தா கண்டிப்பா நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இந்த படம் இந்த வீக்கெண்டுக்கு, இயர் எண்டுக்கு கொண்டாடக்கூடிய ஒரு தரமான படமா குடுத்துருக்க மத்தவங்களுக்கு பாராட்டுக்கள தெரிவிச்சுக்கலாம். ஸோ இனி வருங்காலங்கள்ல நல்ல படங்கள் பண்ணுவேன் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ 2026 சிறப்பாக அமைய நம்மளோட அட்வான்ஸ் விஷஸ தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் ஹேப்பி நியூ இயர் அண்ட் அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர் அண்ட் இன்னைக்கு கிறிஸ்மஸ், ஹேப்பி கிறிஸ்மஸ் கொண்டாடுறவங்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ பொங்கலுக்கு பல படங்களும், புது படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது. பராசக்தி, ஜனநாயகன் படம் மாரியான படங்கள்லாம் வருது. எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இனி ரிவ்யூ அதிகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். உங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ வேற ஒரு திரை விமர்சனம் அல்லது சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.